பசங்களா, வெல்கம் பேக். நான் எல்லாமே லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் யூனிட்ல கரெக்டாக எழுதுறேன் மேம். 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாம் எழுதுறேன். ஆனாலும் எனக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இன்னும் உனக்கு கான்செப்ட் புரியல, நீ இன்னும் டயக்ராம்ஸ்ல தப்பு விடுறேன்னா எனக்கு மார்க் குறைக்கிறாங்க மேம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த செஷன் உங்களுக்காக தான் பசங்களா. ஏன்னா ரே டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் தியரட்டிக்கலா சூப்பரா எழுதியிருந்தாலும் உங்களோட ரே டயக்ராம் தப்பா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியல அப்படிங்கிறது பளிச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதனால இந்த செஷனை எண்ட் வரைக்கும் பாருங்க, எப்படி ரே டயக்ராம்ல எரர்ஸை குறைக்கலாம், எப்படி உங்க மார்க்ஸை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. பிகாஸ் போர்டு எக்ஸாம் 10th போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களோட கேரக்டர், பிஹேவியர், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், பிலீஃப் இது எல்லாத்துக்குமே ஒரு மேஜர் ஸ்டோனா இருக்க போகுது, மைல் ஸ்டோனா இருக்க போகுது. அதனால ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ், லிசன் அண்ட் இந்த எரர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஏன் மேம் ரே டயக்ராம்க்கு மட்டும் இவ்வளவு ஹைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரே டயக்ராம் புரியலை அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியலை, உங்களுக்கு அந்த யூனிட்டே புரியலை அப்படிங்கிறது ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா டயக்ராம்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வரைகிறத வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க் 2 மார்க் அரை மார்க்குன்னு விட்டுட்டே போனால் 13 மார்க் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இந்த யூனிட்ல அரை மார்க் ஒரு மார்க் அப்படின்னு போச்சுன்னா அந்த யூனிட் படித்ததும் வேஸ்ட்டு, நம்ம போர்டு எக்ஸாம் எழுதுனதும் வேஸ்ட் பசங்களா. அதனால டைனி ட்ராப்ஸ் மேக் அ மைட்டி ஓஷன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சிறு துளி பெருவெல்லம். அதனால சின்ன சின்ன மார்க்ஸ் தான் உங்களை மார்க் பூஸ்ட் பண்ண போகுது. இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த எரர்ஸ் எல்லாம் பண்ணாம இருங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி யூ பீப்புள் ஹேவ் டு சப்ஸ்கிரைப் த சேனல், செஷனை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்க ஷோபி மேம், யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க ரே டயக்ராம்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நார்மல், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே இந்த மூணுத்தையும் கரெக்டா ஒரே பாயிண்ட்ல வரைய மாட்டீங்க பசங்களா. அப்ப என்ன மிஸ்டேக் நார்மலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நார்மலை பர்பெண்டிகுலரா வரைஞ்சிருக்க மாட்டீங்க. இதுதான் உங்க சர்ஃபேஸ் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரியில நார்மல் இருக்கணும். அண்ட் நார்மல்ல ஆரோ மார்க்ஸ் எதுவுமே போட்டிருக்க கூடாது. நார்மல் டாட்டட் லைன்ஸ் ஆகத்தான் இருக்கணும். நார்மல் எப்படி இருக்கணும் பசங்களா, இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் ஆகத்தான் இருக்கணும். ஓகே, கரெக்டாக பார்த்தா 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கணும், டாட்டட் லைன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வரைய மாட்டோம். அப்படி வரையல அப்படின்னா நமக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னு போட்டு தள்ளிடுவாங்க மார்க்கை. அடுத்தது பாருங்க, நார்மல் நாட் ட்ரான் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். ஓகேவா, கரெக்டாக நம்ம இன்சிடென்ட் ரே எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணணும். ஓகேவா, நார்மல் எங்கே ட்ரா பண்ணுறது, இப்படி ட்ரா பண்ணுறது, இப்படி ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்க, ரொம்ப டில்டடா அந்த மாதிரி நார்மல் வரைகிறது, பட் 90 டிகிரி இருக்கிற மாதிரி நார்மல் வரைஞ்சா தான் கரெக்டு. நார்மல் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா தான் இந்த ஆங்கிள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் இந்த ஆங்கிள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரிஞ்சா தான் இது ஸ்மூத் ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். அப்போதான் நீங்கள் படிக்கிற அந்த 2 லாஸுமே அக்செப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ என்னதான் லாஸ் எழுதிட்டு டயக்ராமில் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்க்கான அர்த்தம் தெரியல அப்படிங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பைனாகுலர் மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் கூட வச்சு பார்க்க தேவையில்லை. புரியுது இல்லையா பசங்களா? நெக்ஸ்ட் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோ மார்க்ஸ்ல மிஸ்டேக் பண்ணுவீங்க பசங்களா. ஆரோ மார்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரே டயக்ராம். ஓகேவா, ஏன்னா லைட் இங்கிருந்து இன்சிடென்ட் லைட் வருது அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டால் தான் இது இன்சிடென்ட் அப்படின்னு தெரியும். பட்டு தெரிச்சு போகிறது நம்மளோட ரிஃப்ளெக்டட். அப்போ அதுக்கான கரெக்டான டயக்ராம் வரைஞ்சா தான், ஆரோ மார்க்ஸ் போட்டால் தான் இது ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ரே டயக்ராம்ஸில். அந்த ரே டயக்ராம்ஸோட டைரக்ஷன் தப்பாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே என்னன்னு தெரியல, அதனால உங்களுக்கு கான்செப்ட் தெரியலன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ட்ரா ஆரோ ஃப்ரம் த சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங் எங்கே ஆகுது, இன்சிடென்ட் ரேலேருந்து ரிஃப்ளெக்டட் போகிற மாதிரி, இன்சிடென்ட் ரேலேருந்து ரிஃப்ராக்டட் வர்ற மாதிரி கரெக்டாக வரையணும். ஓகே, ஸோ சோர்ஸில் ஆரம்பித்து டெஸ்டினேஷனில் போய் முடியணும். புரியுதா பசங்களா? ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் அப்படியே போனா போதுன்னு விட மாட்டாங்க, அதுக்கான மார்க் குறைப்பாங்க பசங்களா. அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்குக்கு பெரிய பெரிய மார்க்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தெளிவாக இருந்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க, உங்களோட போர்டு எக்ஸாம் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஓகே, இது மட்டும் இல்லை பசங்களா, இதே மாதிரி கிளாஸ் 11th and 12th உங்களுக்கு நீட்டுக்கு கைடன்ஸ் தேவை, நீங்கள் ரிப்பீட்டடாக இருக்க போகிறீங்க, நீட்டுக்கு எனக்கு கைடன்ஸ் தேவை, ஜேக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்காக 2 பேட்ச் இருக்குது பசங்களா. கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட் 12 ஸ்டூடெண்ட்காக. கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தல ப்ரோ பேட்ச் அப்படின்னு இருக்கு. இந்த பேட்ச் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இருக்கிற பசங்களுக்காக ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ஸ்ல அவங்க எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க.
புரியுதா? அதுவே தளபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேட்ச் இருக்கு. ஒன்று ஆன்லைன் பேட்ச் இருக்கு, இன்னொன்று ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு. ஓகேவா? ஆன்லைன் பேட்ச் தளபதி அப்படின்னு சொல்லுவோம். இங்க நாங்க எல்லாரும் தான் கிளாஸ் எடுப்போம் பசங்களா. அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல வந்து ஆன்லைன்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த தளபதி பேட்ச்ல இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டன்டேனியஸா. அதனால வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த கோர்ஸ் பசங்களா. ஸோ மேக் ஷுர் இந்த கோர்ஸ் எல்லாமே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்க போகுது பசங்களா. புரிஞ்சுதா? அண்ட் இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்கொயரி நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும் பசங்களா. டன். பிகாஸ் Xylemல நீங்க ஜாயின் பண்றப்ப நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து ஓகே இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறது தெரிஞ்சா தான் நீங்க அதுக்கேத்தாப்புல படிப்பீங்க. கரெக்ட் தானே? அண்ட் தளபதி ப்ரோ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இருக்கிற பசங்களுக்காக 12th ஸ்டாண்டர்ட் பசங்க எக்ஸாம் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எக்ஸாம் பிளஸ் நீ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க இந்த பேட்சஸ்க்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா இருக்கிற ஸ்கெட்யூல்ஸ் போடுறதாக இருக்கட்டும், டெஸ்ட் வந்து பிளான் பண்றதாக இருக்கட்டும், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பிளான் பண்றதாக இருக்கட்டும், ஆப்ல என்னென்னலாம் உங்களுக்கு எந்தெந்த டைமிங்ல எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்றதாகட்டும் எல்லாத்தையுமே நாங்க ப்ரீ பிளான்டா முடிச்சு வச்சிருக்கோம் பசங்களா. ஸோ எங்களோட இந்த ப்ரீ பிளானிங் கூட சேர்த்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருந்தது அப்படின்னா கேரளாவில் நடக்குத அந்த மேஜிக்கை நம்ம தமிழ்நாட்டில் நடத்த முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாலும் சரி, யூ பீப்புள் கேன் ஆல்வேஸ் சஜஸ்ட். ஓகே, பிகாஸ் நீங்கள் உட்காந்து ஒரு சேனல் பார்க்குறீங்க, ஒரு வீடியோ படிக்கிறீங்க, ஒரு மேம் கிட்ட நீங்கள் ஒரு மேமோ சாரோ அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் உங்களுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம் தானே? அதனால மேக் யூஸ் ஆஃப் இட் பசங்களா. ஸோ நம்ம தமிழில் நிறைய நம்ம Xylemல வந்து கோர்சஸ் போயிட்டுருக்கு. மாறா ரிப்பீட்டருக்கு, வெற்றி ரிப்பீட்டர் ஆன்லைனுக்கு, தளபதி, தளபதி ப்ரோ இது எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பேட்ச் கரெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த நம்பர் அகெயின் திரும்பவும் சொன்ன மாதிரி என்கொயரிஸ் உங்களோட எல்லா விதமான டவுட்ஸுக்குமே இங்கே பதில் கிடைக்கும். ஓகே, நவ் கம்மிங் பேக் டு தி பாயிண்ட். வேற எந்தெந்த இடத்துல மேம் நான் ரே டயக்ராமில் மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் வரையறதுல பசங்களா. கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸில் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வரும், எந்த இடத்துல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வரும் அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. புரியுதா? அப்போ இதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்கேவ்ல என்ன இருக்குது பசங்களா? கேவ் இருக்குது. கரெக்டா? கான்கேவ்ல யூ பீப்புள் ஆர் ஹேவிங் கேவ். கேவ்னா குகை, குகைனா அதுக்குள்ளார போகணும். கரெக்டா? அப்போ குகை இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பசங்களா? இந்த பக்கம் இருந்து தானே உள்ளே போகும். ரைட்? அண்ட் கான்கேவ் எப்போவுமே இப்படி தான் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருந்து தான் நம்ம உள்ளே போவோம். அப்போ இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இது நம்ம போல்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் எக்ஸாக்டாக நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபோக்கல் லென்த்தை மார்க் பண்ணணும். ஏன்னா ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி அப்படிங்கிற கான்செப்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு அதை நீங்கள் அக்யூரேட்டாக வரையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. புரியுதா? அப்போ நம்ம ராங்காக வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கல் லென்த்து, அதுக்கப்புறம் அன்ஈக்குவல் ஸ்பேசிங், ஏன்னா ரெண்டு கரெக்டாக பாதியாக பிரியணும். அப்போ தான் கரெக்ட், அப்போ தான் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னு அர்த்தம். அண்ட் ராங் சைடில் மார்க் பண்ணுறது, கான்கேவ்னா எந்த பக்கம் மார்க் பண்ணணும்னு தெரியாமல், கான்வெக்ஸ்னா எந்த பக்கம் மார்க் பண்ணணும்னு தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன்லாம் வரனால உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரியலை அப்படிங்கிறத உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஓகே, அதை தாண்டி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக ஆங்கிள் வரைகிறது பசங்களா. ஏன்னா நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஸ்மூத் ரிஃப்ளெக்ஷனாக இருந்தது அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிளும் இங்கே இருக்க ஆங்கிளும் நம்மளுக்கு சேம் டு சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ உங்கள் டயக்ராமில் அது பார்க்குறப்ப ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் மார்க் பண்ணால் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்குங்கிற கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போயிடும். அதனால ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அன்ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் எக்கு தப்பாக இருக்கும், உங்களோட லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒத்து வராது, அது செட் ஆகாமல் போயிடும். அப்போ நிறைய ப்ராப்ளம் வரும் பசங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ பீப்புள் ஹாவ் டு பிளான். அண்ட் இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய மிஸ்டேக் இருக்குது பசங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுறது. ஏன்னா 4 ரூல் இருக்குன்னா 4 ரூலில் தான் நீங்கள் வந்து டயக்ராம் வரையணும், அதை தாண்டி வரையக்கூடாது.
ஓகேவா? ஆரோஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறது, மிரராக இருக்கட்டும், லென்ஸாக இருக்கட்டும், அதுக்கு கரெக்டான சிம்பிள்ஸ் வரைகிறது, நொட்டேஷன் எழுதுறது, யூனிட்ஸ் எழுதுறது, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் லென்ஸ் வந்து வரைகிறீங்க கரெக்டா? எல்லாத்துக்குமே லென்ஸ் வரைகிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மேலே இருக்கிறது கான்வெக்ஸ், கீழே இருக்கிறது கான்கேவ். அப்போ நடுவில் என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பாங்க தெரியுமா? நடுவில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு சென்டரில் வந்து இதுதான் போல் நம்மளுக்கு கரெக்டா? இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் ரேவை எப்படி வரையணும் பசங்களா? எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி வச்சு இப்படி வரைஞ்சி இப்படி வரைகிறாங்க. இது தப்பு. இந்த மாதிரி வரையக்கூடாது. போல் கரெக்டாக அந்த ஆப்டிக்கல் சென்டரில் வந்து தான் அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகணும். புரியுதா? நீங்கள் ரே வரைகிறப்ப இந்த சென்டருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது ரிஃப்ராக்ட் ஆகணும். புரியுதா? நீங்கள் எட்ஜிலேயே பண்ணக்கூடாது. இங்கே அந்த கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ சென்டர் ஆஃப் மிரர் அந்த சென்டர் ஸ்பேஸில் இருந்து தான் உங்களுக்கு வளையணும். ஸ்டார்டிங்லேருந்தே வளையக்கூடாது. இது வந்து தப்பு பசங்களா. திரும்பவும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா அது தப்பு. இதுதான் கரெக்ட். ப்ளூ கலர் இஸ் கரெக்ட். அப்போ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் விடாமல் பார்த்துக்கங்க. ஓகேவா? விடாமல் பார்த்துக்கங்க. ஸோ பசங்களா நான் சொல்ல வந்தது இவ்வளவு தான். ஏன்னா எப்போ நீங்கள் வந்து லைட் ரிஃப்ராக்ஷனில் எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்களோ அதை ரொம்ப கிளியராக நேர்த்தியாக தெளிவாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட குட்டி குட்டி மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுமே தப்பிக்க முடியும். ஓகே? அதனால டயக்ராமை கிளியராக வரைங்க. டயக்ராமை கிளியராக வரைகிறதுனால உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே? இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுறனால உங்கள் எக்ஸாமில் ஸ்கோர்ஸ் வந்து கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். நான் உங்களை இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இதே மாதிரி செஷனில் சந்திக்கிறேன். அன்டில் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்கள் ஷோபி மேம் கண்டிப்பாக உங்களுக்காக அதை எடுத்துகிட்டு வரேன். when ஷோபி மேம் is here, no fear, right? So take care everyone. Have a great day. நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் உங்களை சந்திக்கிறேன்.